வந்த சாமி கூட ஆத்தில் கரையுது, வினை தீர்க்க வந்த சாமி கூட ஆத்தில் கரையுது. மகா கணபதி மேற்கு மாம்பலத்தின் 55 வருட காலமாக இருந்த தற்பொழுது இல்லாத ஸ்ரீனிவாச தியேட்டரை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 55 வருடங்களாக தொடர்ந்து திரைப்படங்களை திரையிட்ட மேற்கு மாம்பலத்தின் அடையாளம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீனிவாச தியேட்டர் இன்று இருந்த சுவடே தெரியாமல் உள்ளது. சாதாரண நடுத்தர மக்களின் பொழுதுபோக்கிற்காக மிகவும் குறைந்த விலையில் டிக்கெட் வசூலிக்கப்பட்டு அனைத்து தரப்பினரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இந்த ஸ்ரீனிவாச தியேட்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், NTR அவர்களின் ஆலோசகராக இருந்த திரு தேவநாதன் அவர்களால் இந்த தியேட்டர் திறக்கப்பட்டது. 1963 ஆண்டு நவம்பர் 15 தீபாவளி அன்று வெளியான எம்ஜிஆர் சாவித்ரி நடித்த பரிசு படம் தான் ஸ்ரீனிவாசா தியேட்டரின் ஆரம்ப திரைப்படம். அதற்கு பிறகு 1964 மார்ச் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த என் கடமை இங்கு ரிலீஸ் ஆகின்றது. சத்யா மூவிஸ் தயாரிப்பில் 1964 பிப்ரவரி 4 எம்ஜிஆர் சரோஜா தேவி KR விஜயா நடித்த நான் ஆணையிட்டால் இங்கு ரிலீஸ் ஆனது. 1964 டிசம்பர் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த தாயின் மடியில் இங்கு வெளியானது. 1965 ஆகஸ்ட் 28 எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த கலங்கரை விளக்கம் இங்கு ரிலீஸ் ஆனது. மே 27 1966 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த சந்திரோதயம் இங்கு ரிலீஸ் ஆனது. 1967 மே 19 எம்ஜிஆர் அவர்களின் சகோதரர் திரு MG சக்கரபாணி அவர்களின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜெயலலிதா நடித்த அரச கட்டளை இந்த ஸ்ரீனிவாசா தியேட்டரில் தான் ரிலீஸ் செய்யப்பட்டது. 1966 ஆண்டு நவம்பர் 11 தீபாவளி அன்று சிவாஜி கணேசன் நடித்து BK ராமசாமி தயாரிப்பில் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் செல்வம் படம் இங்கு திரையிடப்பட்டது. 1968 ஆண்டு ஜனவரி 11 பொங்கல் அன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ரகசிய போலீஸ் படம் திரையிடப்பட்டு இங்கு 9 வாரங்கள் ஓடியது. 1968 ஆண்டு ஆகஸ்ட் 15 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த கணவன் படம் இந்த ஸ்ரீனிவாசா தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆனது. 1968 அக்டோபர் 21 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த காதல் வாகனம் படம் இங்கு ரிலீஸ் செய்யப்பட்டது. 1969 நவம்பர் 7 அன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த நம் நாடு படம் இங்குதான் ரிலீஸ் செய்யப்பட்டு 77 நாட்கள் இங்கு ஓடியது. 1984 அக்டோபர் 23 தீபாவளி அன்று விஜயகாந்த் ரேவதி நடித்த பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பில் R சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான வைதேகி காத்திருந்தால் படம் இந்த ஸ்ரீனிவாச தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஓடியது. தியேட்டர்களில் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிய பிறகு மற்ற தியேட்டரில் அதே படத்தை உடனடியாக திரையிடுவார்கள். அதற்கு ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். ஷிஃப்ட் முறையில் ஸ்ரீனிவாசா தியேட்டரில் முக்கியமான திரைப்படங்கள் திரையிடப்பட்ட விவரங்களை பார்ப்போம். எங்க வீட்டு பிள்ளை 1965 ஆண்டு காசினோ பிராட்வே மேகலா தியேட்டரில் வெளியாகி காசினோ தியேட்டரில் 211 நாட்கள் ஓடிய பிறகு ஸ்ரீனிவாசா தியேட்டரில் திரையிடப்பட்டு 8 வாரம் ஓடியது. 1971 ஆண்டு மே 29 ரிலீஸ் ஆன எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த ரிக்ஷாகாரன் திரைப்படம் 143 நாட்கள் ஓடிய பிறகு ஸ்ரீனிவாசா தியேட்டரில் அக்டோபர் 18 திரையிடப்பட்டு 8 வாரங்கள் ஓடியது. கே பாலாஜி அவருடைய தயாரிப்பில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிப்பில் 1972 ஜனவரி 26 அன்று வெளியிடப்பட்ட ராஜா திரைப்படம் தேவி பரடைஸ், அகஸ்தியா, ராக்ஸி தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. 100 நாட்கள் ஓடிய பிறகு ஸ்ரீனிவாசா தியேட்டரில் மே மாதம் திரையிடப்பட்டது. 1979 ஜூலை 6 பஞ்சு அருணாச்சலத்தின் PA ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கமல் இரட்டை வேடங்களில் ஸ்ரீதேவியுடன் நடித்த கல்யாணராமன் திரையிடப்பட்டு கல்யாணராமன் அலங்கார் மகாராணி உமா தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. அதற்கு பிறகு அலங்கார் தியேட்டரில் 20 வாரம் ஓடிய பிறகு நவம்பர் மாதம் இங்கு திரையிடப்பட்டது.
சீனிவாசா தேட்டரில் 1963 1970 வரை எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடித்த படங்களே திரையிடப்பட்டது என்று சொன்னால் மிக இல்லை. அதற்கு பிறகுதான் SSR, ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினிகாந்த் இவர்களுடைய படங்கள் எல்லாம் திரையிடப்பட்டது. 2018 விஜய், கீர்த்தி சுரேஷ் நடித்து திரைக்கு வந்த சர்க்கார் திரைப்படம் ஸ்ரீனிவாசா தியேட்டரில் 2019 ஜனவரி மாதம் பொங்கலுக்கு இந்த தியேட்டரில் திரையிடப்பட்டது. இந்த படம் தான் ஸ்ரீனிவாசா தியேட்டரின் 55 வருட பழமையான இந்த தியேட்டரின் கடைசி திரைப்படம். 55 வருட கால பழமையான இந்த தியேட்டரில் திரையிடப்பட்ட கடைசி திரைப்படம் சர்க்கார் திரைப்படம். 1963 எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த பரிசு படம் முதல் படமாக இங்கு திரையிடப்பட்டது. விஜய், கீர்த்தி சுரேஷ் நடித்த சர்க்கார் படம் 2019 கடைசி படமாக இங்கு திரையிடப்பட்டது. பெங்களூர்ல இருந்து CS குமார் பேசுறேன் நானு. நான் சரி இப்பதான் 10 வருஷமா தான் நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு 20 வருஷம் இருந்தேன் நானு. சீனிவாச தியேட்டர் நமக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படங்கள்னா அது அந்த மாதிரி கூட்டம் பார்க்கவே முடியாது. ரிக்ஷாக்காரன் எங்க வீட்டு பிள்ளை கேசினோல 200 நாள் ஓடினதுக்கு அப்புறம் இங்க வந்து 50 நாள் ஓடிச்சு அந்த படம். அதே மாதிரி ரிக்ஷாக்காரன் தேவி பிரதேசத்துல இருந்து எடுத்த உடனே இங்க போட்டு 50 நாள் போச்சு. அப்புறம் சத்யா மூவிஸ் மணிப்பயல் படம் 49 நாள் இங்க போச்சு. மணிப்பயல் எம்ஜிஆர் படம்னா பயங்கர கூட்டம். எல்லாம் 2 வாரம் 3 வாரம் தான் ஓடும். ஷிஃப்டிங் அங்க மவுண்ட் ரோடு எடுத்த உடனே சீனிவாசா தான் அப்ப கொடுப்பாங்க. எல்லாம் 2 வாரம் 3 வாரம் தான் ஓடும். கூட்டம் பயங்கர கூட்டம். ஐயோ எங்க வீட்டு பிள்ளைலாம் அந்த 4th ரன்னிங் நிறைய வாட்டி ரன்னிங் போட்டு என்ன கூட்டம். அது 2 வாரம்லாம் போச்சு. உலகஸ்ட் வாலிபன் போட்டு 2 வாரம் போச்சு. அப்ப சீனிவாசா தேட்டர் தான் எம்ஜிஆருக்கு ஒரு ராசியான தேட்டர். செகண்ட் ஷோலாம் டிக்கெட்டே கிடைக்காது சார். 2-3 கிளாஸுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம் தான் ஷிஃப்டிங்ல அவர் படம் போன மாதிரி யார் படமும் போனது கிடையாது. பழைய படம் பார்க்கணும்னா மாம்பலம் பஸ் ஸ்டாண்டு இறங்கி நடந்தே போயிடுவோம் அங்க சீனிவாசா தேட்டர். அதே மாதிரி சைதாப்பேட்டையில இருந்து அப்படியே நடந்து வந்தா சீனிவாசா தேட்டர். அது படம்லாம் நாங்க பார்ப்போம். அந்த தேட்டர் இடிச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப படமே பழைய படம் இப்ப அவருக்கு நிறைய படம் சீனிவாசா எல்லாம் வந்திருக்கு. இப்ப எம்ஜிஆர் படம் எல்லா படமும் போடுவாங்க. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் கூட, சிவகாமியின் செல்வன்லாம் கூட வந்திருக்கு. சீனிவாசால நிறைய படம் போட்டிருக்காங்க. பழைய படம் எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் எல்லாம் கூட பார்த்திருந்தாங்க. அந்த தேட்டர் இடிச்சது ஒரு பெரிய எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் தான். சீனிவாசா தேட்டர் வந்து ஏழை நடுத்தர மக்களுக்கு டிக்கெட்டும் கம்மி. ஏழை நடுத்தர மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அது அவங்களுக்கு டிக்கெட்டும் நார்மலா இருக்கும். அந்த மீதி தேட்டர் கம்பேர் பண்ண இந்த தேட்டர்ல டிக்கெட் கம்மியா இருக்கும். அந்த தேட்டர் இருந்துன்னா பழைய படம் எல்லாம் வரும், எல்லாம் பார்க்கலாம். சீனிவாசா தேட்டரை இடிச்சது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.
வணக்கம். மை நேம் இஸ் சிவாஜி ரவி. ஐ விட்னஸ் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த ஸ்ரீனிவாசா தியேட்டர் 55 ஆண்டுகளில் நடிகர் திலகம் படமும் மக்கள் திலகம் படமும் போட்டி போட்டுக்கொண்டு இங்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு தெரிந்து இருவர் உள்ளம் என்ற படம் அது 5வது ரிலீஸோ 6வது ரிலீஸோ எனக்கு தெரியல. 5 வாரம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக இந்த மேற்கு மாம்பலம் தியேட்டரில் ஸ்ரீனிவாசா தியேட்டரில் ஓடித்து. காரணம், மக்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றாற்போல் டிக்கெட் கட்டணம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லோரும் இந்த தேட்டரில் வந்து படம் பார்த்தாங்க. நானும் நடிகர் திலகம் சிவாஜி நடித்த சிவகாமியின் செல்வன் படத்தை இங்கே 125 நாள் படம் ஓடித்து. அந்த படம் வந்து 2 வாரம் வந்து 3 காட்சிகளாகும். அதற்கு பிறகு மார்னிங் ஷோ மட்டும் ஓடி 125 நாள் ஒரு படம் ஓடுவது என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு மீடியாலாம் வளர்ந்துருந்து புது படங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டி போடும்போது இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு சென்ற நடிகர் திலகத்தினுடைய படம் ஓடுதுன்னா மக்கள் நடிகர் திலகத்தின் மீது வைத்துள்ள ஒரு பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்றதுக்கு இந்த சிவகாமியின் செல்வன் படம் ஒரு உதாரணமாக இருக்கும். அதே மாதிரி புரட்சித் தலைவர் படமும் இங்கே நிறைய படங்கள் 50 நாட்களையும் 75 நாட்கள் கடந்து ஓடி இருக்கு. இப்போ இந்த தியேட்டரு இப்பொழுது வேறு கைக்கு மாறி அது வேற ஒரு நிறுவனத்திற்கு செல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஏதோ எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வெளியில் போன மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு நாங்கள் பொழுதுபோக்குவதற்கு வேறு எங்கு தேடுவோம், வேறு எங்கு அலைவோம் என்ற ஒரு நிலைமையை இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவிலேயே ரொம்ப டீசெண்டாக ஓடிட்டு இருந்த ஒரு தியேட்டர் இது 50 வருஷமாச்சு. இதில் எப்போவும் வந்து பழைய படமெல்லாம் வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், எஸ்எஸ்ஆர் அந்த மாதிரி பழைய படமெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான் பார்க்க வருவோம். ரொம்ப பாதுகாப்பும் இருந்தது, டீசெண்டாகவும் இருந்தது. ரொம்ப வருஷமாக ஓடின ஒரு தியேட்டர் வந்து இப்போ ஓடலைன்னும் போது எல்லாருக்குமே ஒரு இடிக்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இடிக்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இப்போ உருவாக்குறதுக்கு யாராலையும் முடியாது. வணக்கம், என் பேர் ராஜலட்சுமி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வெஸ்ட் மாம்பலம் தான். இங்கே ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஸ்ட்ரீட்டுன்ற அந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். அந்த தெருவில் தான் பிறந்தது. அது அப்பா வீடு. கல்யாணம் ஆனதும் இதே ஊரில் தான், இதே வெஸ்ட் மாம்பலம் தான். பிரவீன் ஃப்ளாட்டுன்றதில் தான் இருந்தேன் நான். எனக்கு இப்போ இன்றைக்கி 63 வயசு ஆகுது. இந்த 63 வருஷமாக நான் இந்த தேட்டரை பார்த்துருக்கேன். முதல்ல நாங்கள் சினிமா அப்படின்னு நான் பார்த்தது இந்த தேட்டரில் தான். இந்த தேட்டர் வந்து எங்களுடைய அடையாளம். ஸ்ரீனிவாசா தேட்டருங்கிறது இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறவங்களுடைய அடையாளம். இந்த தேட்டரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த பக்கம் இந்த ஸ்ரீனிவாசா தேட்டர், அந்த பக்கம் நேஷ்னல் தேட்டர், அந்த பக்கம் ஜெயராஜ் தேட்டர், தான் அந்த 3 தேட்டர் தான் இங்கே. இதில் வந்து எங்களுக்கு நியர்பை தேட்டருங்கிறது வந்து இந்த ஸ்ரீனிவாசா தேட்டர். நேஷ்னல் தேட்டரை விட அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த காலத்து டென்ட் கொட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தேட்டருங்கன்னா இது கொஞ்சம் சீட்டு கீட்டு எல்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. அதனால் இந்த தேட்டரில் 60 பைசா டிக்கெட்லேருந்து இங்கே இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்படின்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பழமையான தேட்டர்னு சொல்லிட்டு. ஹையஸ்ட்டு 2000 ரூபாய் தான். அந்த பால்கனியில் போய் நாங்கள் பார்க்குறது சினிமாவுக்கு கொடுக்குற டிக்கெட்டு பைசா வந்து 2000 ரூபாய் தான். அது அந்த காலத்தில் முந்தானை முடிச்செல்லாம் இங்கே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முந்தானை முடிச்சு அவ்வளோ நல்லா ஓடிச்சு. தீபாவளின்னா ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இந்த ஏரியாவே ஜேன்னு இருக்கும். நைட்டு நாங்கள் 1:30 மணி 2 மணி ஆனாலும் இந்த பக்கம் நாங்கள் தைரியமாக வரலாம் அப்படின்னா படம் விட்டு ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. எப்போவும் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஜனம் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த தேட்டர் இருக்கிறச்சு நாங்கள் பயம் இல்லாமல் இருந்தோம். ஏன்னா ஜனம் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி எவ்வளோ பழமையான தேட்டரு. நான் என்ன ஒன்று, மாம்பலம் வந்து தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனை இழந்துருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு எங்களுக்கு ரொம்ப உயிரான தேட்டர். எங்கள் கண்ணு முன்னாடியே அது இடிச்சே வச்ச கஷ்டமாக தான் இருக்குது. கால மாற்றத்தில் எல்லாம் மாறி போகுது, என்ன பண்ணுறது. வணக்கம். இந்த தேட்டர் வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டரு. இதில் வந்து அந்த காலத்தில் வந்து படம் பார்க்க வரவங்க எல்லாருமே இந்த எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும். பயங்கரமான ஃபேமஸான தேட்டர் இது. ஆனால் இப்போது வந்து இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதில் அமர்கலம் படம், நம்ம 6 படம் எல்லாமே இதில் தான் எடுத்தது. ஆனால் ஃபேமஸாக ஓடின படங்க எல்லாமே. பட் இது ஒருத்தர் அடையாளம் கேட்டு வராங்கன்னால இந்த தேட்டர் தான் அடையாளம். ஸ்ரீனிவாசா தேட்டரு அப்படின்றது தான் ஐடென்டிஃபிகேஷன். பட் இந்த தேட்டர் இடிச்சிட்டு இப்போ எது பண்ணாலும் வரவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லி அனுப்பினாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது அட்ரஸு தெரியாமல் இது தெரியாமல் இருக்கும். பட் இவ்வளோ பெரிய தேட்டர் இந்த சிட்டிக்குள்ளே இருந்தது ரொம்ப ஃபேமஸான தேட்டர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டும் கம்மி, எல்லாமே வந்து A to Z, அதாவது
சிறியவர் முதல் ஒரு பாமர மக்கள் முதல் பெரிய தேட்டர்ஸில் இருக்கவங்களும் படம் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது இந்த வணக்கம், என்னோடய நேம் பாபு. என்னோடய 6 வயசுலேருந்து இந்த தியேட்டர் பார்த்துட்ருக்கேன். என்னை யாராவது தேடி வரணுன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு அடையாளம் சொல்லணுனாக்கா சீனிவாஸ் தியேட்டர் பக்கத்தில் தான் எங்கள் வீடுன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட தியேட்டர் இன்றைக்கி பிடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் யாருக்கு என்ன கஷ்டமோ தெரியாது. எனக்கு இந்த தியேட்டர் என்னோடய தியேட்டர் அடிக்கிற மாதிரி மனசில் ஒரு துக்கமும் நடத்திக்கிட்டு வருது. இனி இந்த தியேட்டர்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. இனி தியேட்டர்லாம் இருக்குமான்னு தெரியல. நன்றி.